காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத ரணில் பிரதானி எம்பி கண்டனம். இனப்படுகொலைக்கு இலங்கை அரசுக்கு தண்டனை, கனடா அரசியல்வாதிகள் ஆணித்தரம். யாழ்ப்பாணத்தில் சூதாட்ட நிலையத்தை அமைக்கப் போகும் இந்தியா சீனா. வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து பிரித்தானியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஃபான் மெக்டொனாக் பிரிட்டனின் வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி சிவனந்தன் ஜெனிட்ரா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க முயன்ற வேளை கைது செய்யப்பட்டமை குறித்து பிரித்தானியா கண்டனம் வெளியிட வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களை தாக்கிய காவல்துறையினரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கையிடம் கோர வேண்டும் என சிஃபான் மெக்டொனாக் தனது கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். துயரத்தில் சிக்குண்டுள்ள காணாமல் போனவர்களின் உறவுகளின் வேண்டுகோள்களை ரணில் விக்ரமசிங்க செவிமடுக்க மறுத்துள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு படையினர் போரின் இறுதி காலத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை இராணுவத்தால் காணாமலாக்கப்பட்டனர். அந்த வகையில் ஐக்கிய நாடுகளின் சபையில் காணாமலாக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழு தமது 2020 அறிக்கையில் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோரின் பட்டியலில் 2வது இடத்தை இலங்கை வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ பதவிக்கு தேர்தலின்றி ஒருவரை ஏகமனதாக தேர்ந்தெடுக்கும் வகையில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களும் கலந்துரையாடுவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தேர்தல் ஒன்றின் மூலமே தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் நிலைமை காணப்படுவதாக கட்சியின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களைப் போல இந்த விடயத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விட்டுக் கொடுப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் கட்சிக்கான தலைமைத்துவ தேர்தலில் எம்.ஏ. சுமந்திரனை எதிர்கொள்வதில் அவர் உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடத்தப்படவுள்ள கட்சியின் தலைமைத்துவத்திற்கான தேர்தலில் எம்.ஏ. சுமந்திரனை சிவஞானம் ஸ்ரீதரன் நேரடியாக எதிர்கொள்வார் என கூறப்படுகின்றது. திருகோணமலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதுடன் அன்றைய தினமே வெற்றி பெற்ற வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொது சபையில் உள்ள 400 உறுப்பினர்கள் அக்கட்சியின் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களில் சூதாட்ட நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அந்த நிலையங்களை இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரர் அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை விசேட கூற்றொன்றை விடுத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 4 சூதாட்ட நிலையங்கள் உள்ளன. அவற்றுடன் மேலதிக 4 நிலையங்களை, அதுவும் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடும் இடங்களிலேயே இவ்வாறான நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. அந்த முறைமை உலகில் எங்குமில்லை. கண்டியில் தலதா மாளிகையை வணங்கிவிட்டு சூதாட முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் சூதாட்ட நிலையங்களை அமைக்கும் போது இந்தியா, சீனா நபர்களின் பெயர்கள் என்ன, அவர்களின் சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு என்றும் கேள்வி எழுப்பினார். இதன்போது பதிலளித்த நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய, இலங்கையர்கள் பங்கு பெற்ற முடியாத அளவுக்கு கசினோவுக்கான சட்டங்களில் திருத்தங்கள் உள்ளன. கசினோவுக்குள் உள்நுழையும் போது $200 கையில் இருக்க வேண்டும். அந்த கசினோக்கள் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே என்ற அடிப்படையில் கசினோக்கள் ஆரம்பிக்கப்படும். தற்போது 10 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறும் வரை குருந்தூர் மலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VSS தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் பௌத்த வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே மேலதிக பதில் நீதவான் கொங்காதரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சட்டத்தரணி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இலங்கை அரசின் இனப்படுகொலைக்காக அந்த கொடிய அரசிற்கு தகுந்த தண்டனை அல்லது பொறுப்பு கூறலை கொண்டுவர கடுமையாக உழைக்க வேண்டும் என கனடா அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடா தமிழ் மரபியல் நடுவம் நடத்திய 2024 ஆண்டுக்குரிய தமிழர் மரபுரிமை மாதத்தின் தொடக்க விழா கடந்த திங்கட்கிழமை மாலை மார்க்கம் நகரில் அமைந்துள்ள சனசமூக நிலைய மண்டபத்தில் இடம்பெற்ற நிலையிலேயே அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரித்து இருக்கும்போது ராஜபக்சர்களும் அமைச்சர்களும் மக்கள் பணத்தில் கப்பல்களில் சென்று கடலில் விருந்து கொண்டாட்டம் நடத்தியுள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனவரி மாதம் பாடசாலை மாணவர்களுக்கான சீசன் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வரி விதிப்பால் மக்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கும் அல்லல்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். இவ்வாறான சமயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள் குழு ஒன்று துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான ஹன்சகாவா மற்றும் தியாகோவுல்லா ஆகிய 2 கப்பல்களை பயன்படுத்தி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலில் விருந்துபசார கொண்டாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். இதற்கு துறைமுக அமைச்சர் எழுத்து மூல அனுமதியும் வழங்கியுள்ளார். நாடு வங்குரோத்தாக்கி கிடக்கும் இவ்வேளையில் மதுபானம், துறைமுகத்தில் உள்ள உணவகத்திலிருந்து உணவு, குடிபான வகைகளை கூட பெற்றுக்கொண்டு நாட்டிற்கு சொந்தமான கப்பல்களை பயன்படுத்தி கொண்டு எரிபொருளை விரயம் செய்வதும், நடுக்கடலில் விருந்து நடத்தி கொண்டாட்டம் நடத்த கும்மாளம் அடிக்க முடியுமா என்பது பிரச்சினைக்குரிய விடயம். அமைச்சர்களின் தனிப்பட்ட செலவில் இந்த விருந்துபசாரங்களை நடத்துவது பிரச்சனையல்ல என்றாலும் அரச வளங்களை பயன்படுத்தி இவ்வாறான விருந்துபசாரங்கள் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த விருந்துக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதாகவும், இவ்வாறு மக்கள் பணத்தை செலவு செய்து விருந்து வைப்பது தொடர்பில் தான் ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிபர் தேர்தல் இவ்வருடம் செப்டம்பர் மாதமும், நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதமும் நடத்தப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழுவிற்கு அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு நேற்று பிற்பகல் கட்சியின் தலைவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அதிபர் செயலகத்தில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் அதிபர் தேர்தலுக்கான தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிபர் தேர்தல் இவ்வருடம் செப்டம்பர் மாதமும், நாடாளுமன்ற தேர்தல் 2025 ஜனவரியில் நடத்தப்படும் எனவும் அதிபர் குழுவிடம் தெரிவித்துள்ளார்.